ஆண்டவராகிய இயேசு சொன்ன பிரசங்கத்திலே இது நல்ல முதன்மையான வாக்கியம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 கடைசி வசனம். இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்போ முதலாவது தேடுங்கள். சோதம் நமக்கு பணம் அவசியம்தான், ஆனா பணத்தை முதல்ல தேடுங்கன்னு சொல்லல ஆண்டவர் இல்லையா? உலக வாழ்க்கை நமக்கு தேவைதான், ஆனா அதை தேடுங்கன்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லல. சாப்பாடு நமக்கு அவசியம்தான், துணிமணி நமக்கு அவசியம்தான், நமக்கு அவசியமான தேவைகள் நிறைய உலகத்துல இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் முதலாவது எதை தேடணும்? தேவன் ஒருவர் உண்டு. எபிரேயர் வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11:6. எபிரேயர் 11. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன். அப்போ நீங்களும் நானும் தேவனிடத்திலே சேர வேண்டியவர்கள், தேவ ஜனம். தேவனை விட்டு தூரமாய் அல்ல, தேவனிடத்தில் அவர் கிட்டே சேர்ந்து அவரோடு வாழ்கிற ஜனம் விசுவாசிக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. தேவனிடத்தில் சேர்கிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசிகளாகிய நாம் விசுவாசிகள் என்று பெயரை எப்போது எடுக்கிறோம்? சொல்லுங்க. தேவன் ஒருவர். ஆமா, கர்த்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், எனக்கு இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன் என்று விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ விசுவாசிகள் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். ஆமா. சோ நீங்க வெறுமையாய் வரல, நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறதுனால தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் அதற்கேற்ற பலனை அவர் அளிப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பதற்கு, வேதம் வாசித்தால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகிலும் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். பிரயாசப்பட்டு ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு ஓடி வரும்போது உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார், அதற்கேற்ற பலனை தேவன் தருவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடையதை கர்த்தருக்கும் மனுஷருடையதை மனுஷருக்கும் கொடுத்து நாம் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் நாம் பிரியமாய் நடக்கும் போது அதுக்கேற்ற பலனை தேவன் நமக்கு தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 10வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 34ஆம் சங்கீதம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்குமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையுமா? பட்டினியா இருக்குமா? இல்லையா? அம்மா சிங்கமும் அப்பா சிங்கமும் இந்த குட்டிகளை எப்படி பாதுகாக்கும்? பட்டினியா போட்டுருமா? போடாது இல்லையா? அதை பார்க்கணும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் ஒருவேளை தாட்சி அடையும், பட்டினியாய் இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அல்லேலூயா. அங்க உங்க பேரை எழுதி வச்சுக்கீங்களேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. உலகத்துல அப்படி அல்ல, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் கூப்பிடுவதற்கு அவர் செவி கொடுக்கிறாராம். ஆக முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. நான் இதை எத்தனை சொன்னேன்? முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை நாம் தேடும் போது அவர் என்ன செய்வாராம்? நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். ஆமென். அதற்கு ஒப்பாக சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் ஒருவேளை தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கக்கூடும், ஆனால்
என்னை யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. அப்ப நிறைய குறைகள் இருக்கே, நிறைய தேவைகள் இருக்கே, நிறைய நெருக்கடிகள் இருக்கே, வெளியே சொல்ல முடியாத கண்ணீர் இருக்கே, கவலைகள் இருக்கே, ஒண்ணு பண்ணா ஒண்ணு வந்துட்டே இருக்கிறேன். நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் தேவதான தேடுறேன், நான் ஜெபிக்கிறேன் தானே, வேத வாசிக்கிறேன் தானே, ஆராதனைக்கு ஓடி வரேன் தானே, அப்ப ஏன் வாழ்க்கையில எவ்வளோ குறைகள் இருக்குதே அப்படின்னு நம்ம மனுஷீகமா நினைச்சு சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போக வேணாம். அர்த்தம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அண்டர்லைன் பண்ணிங்க, முக்கியமான வசனங்கள் இதை மறந்துடாதீங்க. இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி வாயில சொல்லுங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்க இந்த இடத்துல இப்போ ஆராதனைக்கு ஓடி வந்திருக்கிறது அவருடைய தீர்மானம். ஆமென். சோ தீர்மானம்னா என்ன? அவர் தீர்மானித்திருக்கிறார், அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். இங்கதான் நீங்க வளரணும், இங்கதான் நீங்க கற்றுக்கொள்ளணும், இங்கதான் நீங்க ஆராதிக்கணும் அப்படின்னு தெய்வ தீர்மானம், தெய்வ கட்டளை, தெய்வத்தின் விருப்பம். அதைத்தான் கர்த்தர் இங்கே உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார், நட்டு வைத்திருக்கிறார். இந்த வயல் நிலத்திலே உங்களை நட்டு வைத்திருக்கிறார். இது தேவ தீர்மானம், மறந்துடாதீங்க. அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஓ ஹல்லேலூயா, சகலமும். உங்க வாழ்க்கையிலையும் தலை வாரும் போது முடி கொட்டுதில்ல? எவ்வளவு நேரம் கவலைப்படுறோம், ஐயோ முடி கொட்டுதே இல்லையா? ஸ்தோத்திரம். என் தலையில நிறைய முடி இருந்து பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாம் நான் கவலைப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். அது தேவ சித்தம். முடி கொட்டுறது தேவ சித்தம். அதனால அது என்ன பாதிக்கல. ஸ்தோத்திரம். அது போல நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களும் எது நடந்தாலும் பிரியமானவர்களே தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு அறிந்து நீங்கள் விசுவாசத்தோடு சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கற்றுக்கொள்வீர்களா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கும் எதை பத்தியும், பிள்ளைகளுக்காகவோ அவருடைய வருங்காலத்திற்காகவோ இல்லையா, வேலைக்காகவோ வீட்டு காரியங்களுக்காகவோ பணத்திற்காகவோ நெருக்கடிகளுக்காகவோ எந்த பலவீனத்திற்காகவோ எது வந்தாலும் பாருங்க, எது நேர்ந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதை அடலன் பண்ணிக்கங்க. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நன்மை நேர்ந்தாலும் சரி, அது தீமை நேர்ந்தாலும் சரி, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. விசுவாசிகள் எப்பவுமே விசுவாசிகளா இருக்க வேணும். விசுவாசிகள் எப்பவுமே தைரியமா இருக்க வேணும். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அதற்கேற்ற வசனங்களை தேவன் தந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பந்தி நமக்காக காத்திருக்கிறது. ஆக விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? தைரியமா இருக்க வேணும். ஒன்றுக்கும் பின்னடையாத நாலு உண்டு. என்னன்னது பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றுக்கும் அடையாது. நீதிமொழிகள் 30 வாசிங்க, வாசிங்க. எடுத்துட்டீங்களா? ஒன்றுக்கும் பின்னாடி வசனம் 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 30வது வசனம். அல்லேலூயா. இந்த ராஜரீக குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜரீக குடும்பம் எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிங்கம் மாதிரி இருக்கணும். சிங்கம்
போர் குதிரை, வெள்ளாட்டுக்கடா, ராஜா. ஆமென். இந்த 4 பேருடைய வரிசையில நம்மளும் போய் நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிங்கத்துக்கு பின்னாலே போய் நின்னா நம்மளும் சிங்கமா இருக்கும். குதிரைக்கு பின்னால போய் நின்னோம்னா நம்மளும் குதிரையாயிடணும். அல்லேலூயா. வெள்ளாட்டு கடாவுக்கு பின்னால போய் நம்ம நின்னோம்னா நம்மளும் என்ன செஞ்சிடணும்? வெள்ளாட்டு கடா மாதிரி நிக்கணும், பாயணும். ராஜாவுக்கு பின்னால போய் நின்னா நம்மளும் ராஜாவா தான் நிக்கணும். ஏசு ராஜாவுக்கு பின்னால நம்ம போய் நின்னோம்னா நம்மளும் என்ன செய்யணும்? ஏசு ராஜாவை போல. இந்த 4 பேரும் ஒன்றுக்கும் பின்னடையாதவர்கள், துவண்டு போகாதவர்கள், அல்லேலூயா, மனம் தளர்ந்து போகாதவர்கள், வீரமாய் நிற்கிறவர்கள், தைரியமாய் நிற்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் பாடுறாரு அருமையான பாட்டு. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த 4 பத்தியிலும் இயேசுவை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இயேசு தான் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு பின்னால அப்படியே சிங்கம் நிற்கும், அவருக்கு பின்னால அப்படியே யுத்த குதிரை நிற்கும், அந்த யுத்த குதிரைக்கு பின்னால அப்படியே வெள்ளாட்டு கடை நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆக அதுக்கு பின்னால நம்ம விசுவாசிகளாகி நம்ம நின்னோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். 28வது நீதிமொழிகள் 1வது வசனம் பாருங்க. 28வது நீதிமொழிகள் 1வது வசனம். ஒருவனும் தொடராமல் இருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப நீதிமன்றம் யார்? சிங்கத்தை போல. நீ நிறைய பேர் நீங்க சோர்ந்து வந்திருக்கலாம், மனம் தளர்ந்து வந்திருக்கலாம், அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்க சிங்க குட்டிங்க, நீங்க சிங்கங்க. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் நீங்க ஓடி போக கூடாது, தைரியமா இருக்கணும். நீதிமன்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. போராட்டம் இருக்குது, உலகத்துல கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது. இயேசு நமக்கு முன்மாதிரியை சொல்லிக் கொடுத்தாரு. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 31 நினைக்கிறேன், வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16. உலகத்திலே உபத்திரம் உண்டு, சொன்னேன். 33 உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்க. ஆமா, மனைவி மூலமா இருக்கலாம், பிள்ளைங்க மூலமா இருக்கலாம், எட்ட வீட்டு மூலமா இருக்கலாம், பக்கத்து வீட்டு மூலமா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்க மூலமா இருக்கலாம், இல்லையா? ஆமா, உபத்திரம் யார் மூலம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, பாடு இருக்கு, துன்பம் இருக்குது. ஏன் ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. ஏன் எனக்கு இப்படி சோதனை, ஏன் எனக்கு இப்படி கஷ்டம் அப்படின்னு கேட்காதீங்க. கூல் டவுனா இருங்க, இல்லையா? அமைதியா நில்லுங்க. ஆமா, ஆமென். இது தைரியத்தை நம்ம வசனத்தின் மூலமாக வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உபத்திரம் உண்டு, ஆனாலும் பிராக்கெட்ல போட்டாரு ஆனாலும். உலகத்துல உங்களுக்கு இருக்கு, கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு, தேவையில் இருக்கு, நெருக்கடியில் இருக்கு, இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளுங்கள்? நான் உலகத்தை, அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சோத்திரம். நான் உலகத்தை ஜெயித்தேன், அந்த மாதிரி நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேணும். ஜெயிக்க கற்றுக் கொடுக்கிறாரு. பிசாசை ஜெயிக்க வேணும், மாம்சத்தை ஜெயிக்க வேணும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நீங்கள நானும் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. போனவனே சொல்லும் போது ஜெயிச்சவருக்கு சொல்றதுக்கு என்ன?
இயேசு உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். ஆமென். ஜெயம் கொண்டு பிதாவுடைய வலது பாசத்திலே இன்றைக்கு வீற்றிருக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 5:5. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். தினம் கொள்ளுங்கள், அநேக உபத்திரங்கள் உங்களுக்கு உண்டு. அதனால கஷ்டத்தினால வேதனைனால நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க என்ன செய்ய வேணாம். அல்லேலூயா. ஆமென். இது நற்செய்தியா துர்செய்தியா? அழ வேண்டாம்ன்றது நல்ல செய்தி தானே. ஆமென். அப்போ நம்மை சுற்றிலும் ஜனங்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யார் இருக்கிறாங்க? இருக்கு என்னை விடுதலையாக்க யார் இருக்காங்க? என்னை மறுவாழ்வு கொடுக்க யார் இருக்காங்க? என்னை ஆறுதல் படுத்த யார் இருக்காங்க? என்னை தைரியப்படுத்த யார் இருக்காங்க? எனக்குன்னு யாருமே இல்ல. இருக்காங்க எல்லாரும், ஆனா இல்ல. நான் அனாதையா இருக்கேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கேன் அப்படின்னு அநேக நேரத்துல மனம் நொந்து அழுது கொண்டிருந்த நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது, மகனே நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் திறக்கவும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் பேர் என்ன? ஜெயம் கொண்டவர், ஜெயம் கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆமென். கவலைப்படாதீங்க, அழாதீங்க. இருக்கிறார், திறக்கவும் உடைக்கவும் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். புஸ்தகத்தை நமக்கு விரோதமாக இருக்கிற, நமக்கு எதிரடையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்கவும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன? யூதா கோத்திரத்து சிங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சிங்கம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா இயேசுநாதர் தான் உங்களுக்கு எனக்கும் சின்னம், சிங்க சின்னம். அல்லேலூயா. இயேசு ராஜா தான் உங்களுக்கு எனக்கும் சிங்கராஜா. அல்லேலூயா. இயேசு ராஜா சிங்கராஜா. கை தூக்கி சொல்லாமே, இயேசு ராஜா சிங்கராஜா. அல்லேலூயா. ஆமென். அப்போ நீதிமான் எப்படி நிற்கிறான்? சிங்கத்தை போல, சிங்கத்தை போல, சிங்கத்தை போல. அல்லேலூயா. நீங்க தைரியசாலிகள் தானே. ஆமென். தைரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. சிங்கராஜா நம்ம கூட இருக்காரு, தைரியமா இருங்க. அல்லேலூயா. ஆமென். ஓ glory to God. விசுவாசிகள் என்ன செய்யணும்? சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நாம் எதையாகிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணினால், கேட்டால், கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. அல்லேலூயா. அப்ப நீதிமான் யாரு? சிங்கத்தை போல ஜெபிக்கிறவன், தைரியமாய் ஜெபிக்கிறவன். அப்ப ஜெபிக்கிறவனுக்கு தைரியம் வரும். அல்லேலூயா. சோ நீங்க தைரியமா இருக்கணுமா வேணாமா? ஜெபம் பண்ணுங்க. காலையில தூங்கி எழுந்தவனே ஜெபம் பண்ணுங்க, முட்டி போட்டு ஸ்தோத்திரம். முடியலையா அப்படியே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு சங்கீதம் வாசிங்க. ஆமே. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஏன்னா நீங்க நீதிமான். யாருக்கும் கெடுதி பண்ணல, யாரு குடும்பத்தையும் கெடுக்கல, யாருக்கு விரோதமாவும் போல, யாரை பத்தியும் நம்ம பேசல. நம்ம தைரியமா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சுத்தமா இருக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு முன்னாலே நீதிமானா இருக்கிறோம், உத்தமர்களா இருக்கிறோம்.
ஆமென். ஆமென். எது வந்தாலும் சரி தைரியமா நில்லுங்க. அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கன் என்ன செய்றானாமா, ஒருவனும் ஒருத்தனும் பயமுறுத்தலையா, ஒருத்தரும் வரலையா, ஒருத்தரும் அவனுக்கு வரல இல்லையா. ஆனாலும் யாரோ வர மாதிரி, யாரோ துரத்துற மாதிரி, ஏதோ ஒண்ணுமே இல்ல ஆனா இருக்கிற மாதிரி இவன் கற்பனை பண்ணின்னு பயந்துன்னு என்ன செய்றானாமா. ஏன்? அவன் துன்மார்க்கன். ஆனா நீதிமானம் சிங்கத்தை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம துன்மார்க்கரா நீதிமான்களா? அப்ப நீதிமான்கள் என்ன செய்யணும்? தைரியமா எதையாகிலும் ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று. கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன், செவி சாய்க்கிற தேவன், ஜபத்தை கேட்கிற தேவன். நீதிமானுடைய ஜபத்தையோ அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நீதிமான தேவன் கைவிடுவதில்லை. நீதிமானுடைய ஜபம் ஊக்கமான ஜபம் மிகுந்த பலன் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும், ஊழியங்களுக்காகவும், சபைக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. காலையில நீதிமான்கள் ஜெபிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நீதிமான்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். சொல்லுங்க தைரியம். அல்லேலூயா. தைரியங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோழைகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். சோ நீங்கள நானும் தைரியசாலிகளாய் நம்மை மாற்றுவதற்காகத்தான் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆண்டவரே நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு பயம்? நான் நிர்வாணி என்று அறிந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு ஆதாம் தோட்டத்துல சொன்னார். அப்ப ஆண்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்பா நான் வேண்டான்னு சொன்னத நீ சாப்பிட்டியா கேட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவரே நானா சாப்பிடல, எனக்கு நீ உண்டாக்கி கொடுத்தீங்களே ஒண்ணு என் விழாவில இருந்து எடுத்து அவதான் கொடுத்தா. ஆண்டவரே நான் சாப்பிட்டுட்டப்பா. சோத்திரம். அல்லேலூயா. நீ ஏன் பச்சு அல்லவா கேட்கணும், உன் பொன்னாடி பச்சு எதுக்கையா கேட்ட? சோத்திரம். நீ ஏதோ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல. ஆண்டவரே என் பொண்டாட்டி என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறா இதை சாப்பிட சொல்லி, நீங்க வானான்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா இவ சாப்பிட சொல்லிருக்கிறா. தோத்திரம். நம்ம உங்க பேச்சதான் கேட்டிருக்கணும், என்ன பண்றது? தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. தோட்டத்தோட்ட வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. சோத்திரம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு நடுக்கமும் பயமும் உலகத்துல எனக்கு பிடிச்சு ஆட்டி படைச்சுன்னு இருக்குது. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதிலிருந்து இருந்து உங்களுக்கு எனக்கு விடுதலை தருவார். ஆமென். ஆகவே நீதிமான்களே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நான் அவரை பற்றி கொண்டிருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், சாக மாட்டான். சாவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, பிழைப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். ஆமென். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் நிருபம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்ப உலகத்திலே நமக்கு பண தேவைகள் உண்டு, தேவைகள் இருக்கலாம், தப்பு இல்லை, அதுக்கு நமக்கு பணம் தேவை. ஆனா பண ஆசைதான் இருக்கக்கூடாது. இது நல்ல, நான் சொல்ற சத்தியம், எல்லா விசுவாசியும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த உலகத்துல பணம் தேவை, எல்லாத்துக்கும் பணம் தேவைதான். ஸ்தோத்திரம். ஆனா பண ஆசைதான் இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அதை பத்தி நான் இன்னொரு நாளைக்கு நான் செய்தி கொடுக்குறேன், பணத்தை பற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படியே நான் போறேன். ஆக பணம் தேவைதான், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். ஆமென். பண ஆசையினாலே ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசையினாலே தெய்வத்தை தேடக்கூடாது. பண ஆசையினாலே நாம என்ன செய்யக்கூடாது? ஆட்கொள்ளப்படக்கூடாது. அது தவறு, அது பாவம். ஸ்தோத்திரம். பணத்துக்காக பொய் சொல்லுகிற கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணத்துக்காக
உடலை விற்கிற கூட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணத்திற்காக எதையோ எந்த விதமான பாவங்களையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாட்களை பிசாசு புரிந்து கொண்டு மக்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி பணத்தை காட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற மோசமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேணும். நமக்கு பணம் தேவைத்தான், ஆனா ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கட்டுப்பாடோடு கூட இருக்க வேணும். ஆமே. ஆக நீங்க பண ஆசை இல்லாதவளா இருந்து அல்லேலூயா ஷார்ட் அண்ட் ஸ்வீட், எப்படி சிம்பிள் லைஃப், எப்படி எளிமையான வாழ்க்கை வாழ வேணும்னு வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இருக்கிறது போதும் என்று இருங்கள். ஏன்னா போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க, நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இருங்கள். விலகுவதும் இல்லை என்று இந்த பணம் மனுஷனை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு பணம் இன்னைக்கு மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் மக்கள் ஏமாந்து போகிறார்கள். அதை கர்த்தர் சொல்ற, பணத்தை பார்க்கிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. பணத்தை பார்க்கலாம் பெரியவர். அவர் சொல்றாரு, மகனே பணம் இன்னைக்கு உனக்கிட்ட இருக்கும், நாளைக்கு உன்னை விட்டு விலகிடும். ஆனா பணம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. உன்னை விட்டு விலகும், உன்னை கைவிடும், ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை. அப்போ பணம் நமக்கு முக்கியமா, கர்த்தர் நமக்கு முக்கியமா? சொல்லுங்க. கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே 6வது வசனம், கர்த்தர் எதனாலே தைரியம்? நம்ம விட்டு விலகுறதில்ல, கைவிடுறதில்ல. அந்த தைரியம் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அந்த தைரியம் எனக்கு இருந்ததுனாலதான் குண்டோட காலி பண்ணி போனாலும் இன்னைக்கு வரைக்கும் தைரியமா ஊழியத்தில் இருக்கேன். கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை என்னை விட்டு விலகவில்லை, கர்த்தரை என்னை கைவிடவில்லை. ஆமென். அத மனுஷனை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல, கர்த்தரை நம்பி நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆமென். பணத்தை நம்பி நான் வாழவில்லை, கர்த்தரை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆக இந்த ராஜரீக குடும்பத்துல வருத ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆகவே நாம் தைரியம் கொண்டிருந்து, சகாயர் பயப்பட மாட்டேன், அழ போங்களா. அல்லேலூயா. இருந்தா இருக்கட்டும், இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு சகாயர் அறிகிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்று என்ன சொல்லணுமா? எப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணுமா? அப்ப தைரியமா ஜெபம் பண்ணணும், தைரியமா அறிக்கையிட வேணும். என்ன அறிக்கையிட வேணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அதுக்கா நான் பயப்பட மாட்டேன். அப்ப பயம் வரும்போதெல்லாம் நீங்க இப்படி அறிக்கை செய்யணும். காலையில தூங்கி எழும்போதே அழுகணும், புலம்பணும் எழக்கூடாது. தூங்கி எழும்போதே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு, கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போதுமானவர். இப்படி நம்ம சொல்லணும்னா ஒரு புது தைரியம் நமக்கு உண்டாயிரு. ஆமென். சிங்கத்தை போல மாறிடுவோம், யுத்த குதிரை போல மாறிடுவோம், வெள்ளாட்டு கடாவை போல தைரியமா இருப்போம். ஆமென். நம்ம ராஜரீக குடும்பத்தார் ராஜரீகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். அத தைரியமா இருந்து என்ன சொல்ல வேணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், பயப்படேன், என்ன செய்வான் என்று. அப்போ ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு என்று தைரியமா இருப்போம். இங்கே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று தைரியமாய் சொல்ல பழக வேண்டும், சிங்கத்தை போல. அல்லேலூயா. ஆமென். சிங்கத்தை போல தைரியமா இருப்பீர்களா? இருப்பீர்களா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிக்கலாம், நேரம் இல்லாதனால. இன்னும் நிறைய வசனம் இருக்குது, மீதி அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்கலாம். வாசிங்க. ஸ்தோத்திரம். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 படிச்சு நம்ம முடிக்கலாம்.
வாசஸ்தலம் எங்கே? சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? பால சிங்கங்கள் இறை தின்கிற சாப்பாடு சாப்பிடுகிற இடம் எங்கே? இடம் எங்கே? இளசிங்கமாகிய சிங்கமும் சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சந்தரிக்கிற ஸ்தானம் எங்கே? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை மீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்துக் கொண்டு இலைகளினால் தன் கெடிகளையும் நீதி கோட்டைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. ராஜரீக சபை, ராஜரீக குடும்பம். நம்ம குடும்பத்தை பத்தி ஆண்டவர் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்லி வச்சிருக்கிற தீர்க்க தரிசன வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மறுபடியும் வாசிங்க. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? ஆமா, நம்ம எல்லாரும் சிங்கங்கள் தானே, நம்ம எல்லாம் தைரியசாலிகள் தானே, சிங்க குட்டிகள் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லாம் ஒரு சிங்க கூட்டம் மாதிரி இருக்கணும். விசுவாசிகளாகி நம்ம சிங்க கூட்டம். அப்ப ராஜரீக குடும்பத்துல போறவங்க எல்லாம் சிங்க கூட்டம். ஏன்னா தைரியசாலிகளான கூட்டம், விசுவாசத்திலே வல்லவர்களான கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சிங்க கூட்டம். இந்த கூட்டம் இருக்கிற இடம் எங்க? இடம் எங்க? நம்ம வளர்ற இடம் எங்க? விசுவாசத்துல ஜெபத்துல நாம் வளர்ச்சி அடைகிற, நாம் சாப்பிடுகிற இடம் இந்த கர்த்தருடைய சபை தான். கர்த்தர் நமக்கு உண்டாக்கிற இந்த கெபி இல்லையா? சிங்கத்துக்கு கெபி இருக்கா? அல்லேலூயா. ஆமா, ஜெபிக்கிற இடம் தான் கெபி. கெபி இடம், சிங்க கூட்டம் வாழ்கிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சபை, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானம், கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இங்க என்ன இருக்குது? சாப்பிடுகிற இடம். அப்புறம் கிழவன் சிங்கம், கிழ சிங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏங்க நான் எழுதி வைக்கலைங்க, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் நமக்காக எழுதி வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் இது. அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியத்தை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற ஒரு கிழ சிங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கிழ சிங்கத்துக்கிட்ட வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அல்லேலூயா, நீங்களும் வசனத்திலே தேறினவர்களாய் மாறுவீங்க. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் சந்ததிக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கிழசங்கம், சிங்கமும் சிங்க குட்டிகளும். பாருங்க, நீங்க எல்லாம் சிங்க குட்டிங்க. இந்த சபையில வருகிற ராஜரீக கூட்டத்தில வருகிற இந்த விசுவாசிகள் எல்லாருமே சிங்கங்களாகவும் சிங்க குட்டிகளாகவும் இருக்கும். விசுவாசத்திலே, அன்பிலே, பரிசுத்தத்திலே, ஜபத்திலே தைரியசாலிகளா இருக்குவான். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் நிருபத்தில் ஒரு வசனம் உண்டு, வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 8 தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரப்படுவனுக்கு வாசம். ஆமென். 4ஆம் அதிகாரமா? நான்காம் அதிகாரம் 16வது வசனம். 15, 16 2 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, பாருங்க, உங்களை போல என்னை போலவும் நம்மள மாதிரியே இயேசுநாதரும் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆகவே பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் பெறவும் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யப்படும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே
சேரக்கடைவோம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க நானும் நிக்கிற இடம் கிருபாசன தண்டையிலே சேரப்படுகிற இடம். நமக்கு நம்ம இருக்கிற இடம் சாதாரண இடம் இல்ல. அதனால இங்க சொல்றாரு நாகூம் தீர்க்கதரிசி புத்தகத்துல, சிங்கம் சேர்க்கிற ஆகாரத்தை சாப்பிடுகிற இடம் எங்க? கிழசிங்கமா, சிங்கங்களோ, அதன் குட்டிகளோ பயமே இல்லாமல் தைரியமாய், பயமே இல்லாமல் தைரியமாய். சொல்லுங்க, பயமே இல்லாமல் தைரியமாய். அப்ப எதை குறித்து நாம் பயப்படாமல் தைரியமாய் தூங்க போனோம், சமாதானமா தூங்க போனோம். ஆமென். பயப்படாமல் அது படிங்க. ஸ்தானம் எங்கே? கிருபாசன தண்டையிலே சேரப்படுவோம். இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்தானம் என்ற இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தான். ஸ்தானம், இந்துஸ்தான், ஜெகதிஸ்தான், பாகிஸ்தான், இஸ்தான், இஸ்தான், இஸ்தான். இஸ்தான் என்றாலுமே ஸ்தலம். ஆனா உங்களுக்கு எனக்கும் கிருபாஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா, கிருபைஸ்தானம். ஆமென். சோ நம்ம வசிக்கிற இடம் எங்க இருக்கணும்? கிருபாஸ்தானமா இருக்கணும். ஆமென். அப்ப தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படுவோம். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா, ஆமென். கவலைப்படுறீங்களா? சொந்த பகாதீங்க, தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த தைரியத்தை பெற்றுக் கொண்டீர்களா? பெற்றுக் கொள்வீர்களா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பீர்களா? அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடமா? 12வது வசனம். அப்ப கெபிகளையும் ஸ்தாபரங்களையும் சிங்கக்குட்டிகளும் சிங்கமும் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கழசிங்கம் என்ன செய்யுது? ஆமா, அல்லேலூயா. அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை இல்லையா, தேவ சமூகத்திலே காத்திருந்து மணிக்கணக்கா காத்திருந்து யோசித்து யோசித்து வசனங்களை இந்த பொறுக்கி, பழைய ஏற்பாட்டுல பொறுக்கி, புதிய ஏற்பாட்டுல பொறுக்கி கொண்டாந்து, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எனக்கு பொறுக்கிற வேலையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இந்த வசனம் இருக்குது. இந்த வாரம் விசுவாசிகளுக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்க வேணும் அப்படி சொல்லிட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து ரெடி பண்ணி சமைச்சு ஆக்கி டேஸ்டா சுவையா ஆயத்தமா இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தவர்களாய் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். ஆமென். நீங்கள் விசுவாசி சிங்கக்குட்டிகள், தைரியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆமென். உலகத்தை இயேசு ஜெயித்தா. ஆமென். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாமும் ஜெயிப்போம். சிங்கத்தை போல நாமும் ஜெயிப்போம், குதிரை வீரர்களை போல. அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம், ஆட்டுக்கடாவை போல. நாமும் ஜெயிப்போம், இயேசு ராஜாவை போல. அல்லேலூயா, ஆமென். அது நிமித்தம் சிலுவையே நமக்கு தஞ்சம், சிலுவையே நமக்கு மேன்மை, சிலுவையில் சிந்த ரத்தமே நமக்கு உண்மையான போஜனம். சிலுவையை இயேசு பிக்க கொடுத்த அந்த ஜீவ அப்பமே நமக்கு போஜனம், மெய்யான போஜனம். ஆமென். அதை நாம் விசுவாசத்தோடு நாம் சாப்பிட்டு பிடித்து நாம் கர்த்தருக்குள்ளே வேர் கொண்டு வீரமாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இருந்த இடத்துல அப்படியே நம்ம